இதில் என்ன ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயம்னா, உங்கள் கிரெடிட் ஸ்கோர் குறைவா இருந்தாலும் இந்த வகையான லோன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உங்க இன்கம் கம்மியா இருந்தா கூட உங்களுடைய ஒய்ஃபோ அல்லது உங்க அப்பா, அம்மா பேர்லயோ அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய இன்கம் ப்ரூஃப் வச்சு கூட இந்த லோன நீங்க அடைக்க முடியும். வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். எனக்கு நெறைய கடன் இருக்குங்க. கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நெறைய விதமான கடன் வாங்கி வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 25,00,000 30,00,000 கிட்ட எனக்கு கடன் இருக்கு. இந்த கடன சமாளிக்கிறதுக்கு ஏதாவது லோன் கிடைக்குமா பார்த்தீங்கன்னா, கிரெடிட் ஸ்கோர் கம்மியா இருக்கிறதுனால எனக்கு எங்கும் கிடைக்க மாட்டுது. நானும் எங்கெங்கலாம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். எனக்கு முடிய மாட்டுது. ஏதாவது லோன் ஆஃபர் கிடைச்சிச்சுனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க சொன்ன டெபிட் கான்சலேஷன் லோன் கூட நான் ட்ரை பண்ணேன். அது கூட எனக்கு கிடைக்கல. என்ன பண்ணுதே தெரியல. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு வீடியோ. இந்த லோன் ஆஃபர் பொறுத்தவரைக்குமே உங்களுக்கு 30,00,000 40,00,000 கடன் இருந்தாலும் நீங்க வரலாம். நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. அதாவது உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் குறைவா இருந்தாலும் லோன் கிடைக்கும், இன்கம் கம்மியா இருந்தாலும் லோன் கிடைக்கும். நிறைய விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த விதமான கடனை ஈஸியா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அந்த லோன் யாரு, அந்த லோனை எப்படி நம்ம வாங்கலாம், அதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, இதை பத்தி தான் டீட்டெயிலான வீடியோவில் பார்க்கலாம். இந்த லோனை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா, பப்ளிக் செக்டார் இந்த லோன் தராங்க. அதாவது கவர்மெண்ட் பேங்க்ஸும் இதை பத்தி லோன் தராங்க. அதே நேரத்தில் பிரைவேட் பேங்க் இந்த லோன் தராங்க. அப்படிப்பட்ட இந்த லோன்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன, அந்த லோனுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, ஒருவேளை இந்த லோனுக்கான விஷயம் என்கிட்ட இல்லைங்க நீங்களா கூட கவலைப்படாதீங்க, அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ணி நோட்டிஸ் உங்களுக்கு பிடிச்சமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தெளிவாக இருக்குதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். நிறைய கடன் இருக்கிறவங்களுக்கு பெருசாக லோன் கிடைக்க வாய்ப்பு கம்மியாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி லோன் இருக்கிறதுனால கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்கிறதுனால எங்கேயும் லோன் கிடைக்காம இருப்பாங்க. அப்பேற்பட்டவங்களுக்கான கடைசி வாய்ப்பு தான் இந்த லோன். இந்த லோன் என்ன, இந்த லோனில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன, இன்கேஸ் இந்த லோன் உங்களுக்கு எலிஜிபிலிட்டியே இல்லைனா கூட கவலைப்படாதீங்க, இன்னொரு ஆப்ஷனுக்கு அதை நம்ம பார்க்கலாம். இந்த லோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, சொத்துக்கள் அடிப்படையில், அதாவது மார்ட்டேஜ் லோன் சொல்லுவாங்க இல்லையா, சொத்துக்கள் பேரில் நீங்கள் கடன் வாங்கிக்கலாங்க. சொத்து சொல்கிறீங்களே எனக்குன்னு எந்த சொத்தும் இல்லை அப்படின்னு சொன்னால் கவலைப்படாதீங்க. ரெண்டாவது ஆப்ஷனில் உங்களுக்கு இன்னொரு விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். இந்த சொத்துன்னு சொல்லும்போது ரெண்டாக பிரிக்கலாங்க. ஒன்று வீடு, கட்டின வீடு சொத்தாக இருக்கும் சில பேருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிலமாக இருக்கும். வீடெலாம் கட்டியிருக்க மாட்டாங்க, சாதாரண நிலம், காலி நிலமாக இருக்கும், விவசாய நிலமாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு விதமான விஷயத்துக்கும் லோன் ஆஃபர் இருக்குது. இதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அடுத்தது இந்த லோனு, இந்த சொத்தே இல்லாதவங்களுக்கு என்ன ஆப்ஷன் ரெண்டாவது நம்ம பார்க்கலாம். இந்த சொத்துக்கள் அடிப்படையில் லோன் தரக்கூடிய ரெண்டு விதமான பேங்க்கை நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, இந்த விதமான லோனை தரத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேங்க்ஸ் இருந்தாலும் இந்த வீடியோவில் ரெண்டு பேர் தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா கேபிட்டல், ஏபிசிடி சொல்லக்கூடிய இவங்க பார்த்தீங்கன்னா நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனியில் இருக்காங்க. கீ பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பேங்க்குக்கு போக தேவையில்லை, டோர் ஸ்டெப்லேயே உங்களுடைய டீட்டெயில்ஸ், உங்கள் ரெப்ரசன்டேட்டிவ் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிப்பாங்க, உங்களுடைய அப்ளிகேஷன்லாம் வாங்கிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு நீங்கள் டென்யூர் போட்டுக்கலாம், இஎம்ஐ 20 வருஷம் நீங்கள் எடுத்துக்கலாம் சொல்கிறாங்க. அதிக கடன் தொகை கிடைப்பதாக சொல்கிறாங்க. ஆன்லைன் டிஜிட்டல் மூலமாக நீங்கள் குயிக்காக சேங்ஷன் ஆகிடும், சீக்கிரமாக உங்களுக்கு பணம் கிடைக்கும் சொல்கிறாங்க. ஸோ 70% உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வேல்யூவில் லோன் கிடைக்கும் சொல்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்கோ அதோடைய சொத்துடைய வேல்யூவில் 70% கிடைக்கும், உங்களுக்கு அமௌண்ட்டாக கிடைக்கும் சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி கூட நீங்கள் லோனாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான லோன் ஆஃபரும் இங்கே வச்சுருக்காங்க. அதுக்கு 60% லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் அடிப்படையில் இவங்க லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்குமே கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இபி பில் கட்டியிருப்பீங்க இல்லையா, அது யார் பேரில் இருக்கணும், கண்டிப்பாக லோன் வாங்கக்கூடியவங்க பேரில் இபி பில் இருக்கணும். அதே போல் சொத்துக்கள் பேரில் நீங்கள் சொத்து டேக்ஸ் கட்டியிருப்பீங்க இல்லையா, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், அதுவும் உங்கள் பேரில் இருக்கணும். யார் லோன் வாங்க போகிறாங்களோ அவங்களோட பேரில் இதெல்லாம் இருக்கணுங்க. முக்கியமாக காப்பி ஆஃப் ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ், அதாவது ஸ்டாம்ப் பேப்பர், நீங்கள் இந்த இருக்கும் இல்லையா, தாய் பத்திரம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அவங்க கேட்குறாங்க. சிட்டா பட்டா எல்லாமே இதில் கேட்குறாங்க. ஸோ கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று இருக்கும். அந்த ஃபார்ம் ரெப்ரசன்டேட்டிவ் வீட்டுக்கு கொண்டு வந்துடுவார், நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் டேரெக்டாக போனாலும் டேரெக்டாக போய் இந்த வாங்கி ஃபில்அப் பண்ணிக்கலாம். வெரிஃபை ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ், அதாவது உங்களுடைய இன்கம் எவ்வளோன்னு அதை பார்ப்பாங்க. உங்களுக்கு இன்கம் இஎம்ஐ எவ்வளோ கட்ட முடியும், என்ன விஷயம், இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ இன்கேஸ் உங்கள் இன்கம் கம்மியாக இருந்தால் கவலைப்படாதீங்க, வீடியோவில் கடைசியில் அதை பற்றி டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். சப்மிட் ரிக்வெஸ்ட் டாக்குமெண்ட்ஸ், எல்லாம் அவங்க என்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க அது இங்கே கொடுத்து முடிச்ச பிறகு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் ஆகிடும். நெக்ஸ்ட் உங்களுடைய பணம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்துடும் சொல்கிறாங்க. பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்தா போதும், உங்கள் நேமு, உங்களோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், ஓடிபி வரும். ஸோ இதெல்லாம் கொடுத்து முடிச்சிட்ட பிறகு உங்கள் பின்கோட் நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா அவர்கள் தொடர்பு கொள்வதாக இவங்க சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா கேபிட்டல், இவங்க இந்த ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ். எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்குமே இவங்க
பப்ளிக் செக்டார் யூனிட்ல வராங்க. கிட்டத்தட்ட கவர்மெண்ட் பேங்க் தான் சொல்ல முடியும். இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஹவுசிங் லோன்ஸ் தந்திருக்காங்க. அதில் ஒரு வகையாக இவங்க பார்த்தீங்கன்னா லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிக்கும் லோன் தராங்க. இவங்களோட டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ்ல முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே 7.50% குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ரொம்ப கம்மியாகவே வட்டி போடுவதாக அவங்க சொல்கிறாங்க. டென்யூர் 30 வருஷம் உங்களுக்கு தராங்க. 30 வருஷத்துக்கு இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம் சொல்கிறாங்க. லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் இவங்க என்ன பர்பஸ்க்காக நீங்கள் லோன் வாங்குறீங்க கேட்குறாங்க. அதை வந்து உங்களுக்கு எஜுகேஷன், மேரேஜ் இதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் என்ன ரீசன்ஸ் சாதாரண இந்த ரீசன்ஸுக்கெலாம் நீங்கள் போட்டு லோன் வாங்கிக்கலாம் சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வியாபார விரிவாக்கத்துக்காக சொல்லி கூட லோன் வாங்கிக்கலாம். இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு வியாபாரம் இன்னொரு கடை போட போகிறீங்க, இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறேங்க அப்படி சொல்லி கூட இந்த லோனை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ லோன் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்குமே குறைஞ்சபட்சம் 2 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து டிபெண்ட் ஆன் உங்களுடைய லோன் அகைன்ஸ்ட் உங்களுடைய லோனுடைய ப்ராப்பர்ட்டியோடைய வேல்யூ பொறுத்து இருக்குது. ப்ராப்பர்ட்டி வேல்யூவை கணக்கிடுவார்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஷீட் கொடுக்க வேண்டியிருக்கும். அதை அவங்க வந்து வேல்யூ பார்ப்பாங்க. உண்மையாகவே அந்த ஏரியாவில் இந்த அமௌண்ட்டு இந்த வீடு அமௌண்ட் இவ்வளோ போகுதா, இந்த சொத்தோட மதிப்பு இவ்வளோ போதான் பார்ப்பாங்க. ஏஜ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி எத்தனை வருஷம் அந்த பில்டிங் இருக்குன்னு பார்ப்பாங்க. சில பேர் வந்து பழைய பில்டிங்காக கொடுப்பாங்க. அதனால் கவனிக்கிறோம். குறைஞ்சது 35 வருஷத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வீடாக இருக்கணும் அவங்க சொல்கிறாங்க. இதில் எவ்வளோ வட்டி போடுவாங்கன்ட்டு அவங்க சிபில் ஸ்கோரை வச்சு மேட்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் போட்டிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஒரு 750 ஸ்கோர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 9.70%, 750லேருந்து 700 வரைக்குமே இருந்துச்சுன்னா உங்களுக்கு 10.30%, 700லேருந்து 600க்கும் கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 12% வரைக்குமே உங்களுக்கு வட்டி போடுவதாக அவங்க சொல்கிறாங்க. ஃப்ளோட்டிங் ரேட்டில் வரும். இது குறிப்பிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ளை நோ கொடுத்துட்டிங்கன்னா அந்த லாஸ்ட் உங்களுக்கு சொன்னது போல தான் பேசிக்காக உங்கள் நேமு, உங்கள் ஃபோன் நம்பர் இதெல்லாம் அவங்க கேட்பாங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களுடைய கான்டாக்ட் பண்ணி ரெப்ரசன்டேட்டிவ் வந்து உங்களை தொடர்பு கொள்வார்கள். இதெல்லாம் வந்து டேரெக்டாக உங்களுக்கு வந்து விசிட் பண்ணுறதுக்காகவும் உங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்கள் தான். நீங்கள் டேரெக்டாக போனால் தாராளமாக டேரெக்டாக போகலாம். இல்லை டேரெக்டாக போக முடியாதுங்க, நான் டீட்டெயில் மட்டும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இது போல் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸை இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் வீடாக இல்லைங்க, வெறும் சொத்து ஒரு நிலமாக தான் வச்சுருக்கேன் அப்படி பார்க்கும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம்னா, உங்களுடைய நிலம் வந்து எல்லாரும் குடியிருக்கக்கூடிய இடத்துல ஒரு நிலமாக இருந்துச்சுன்னா, அதாவது ரெசிடென்ஷியல் ஹவுஸ் அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ அதிகமாக இருக்கும். இல்லைங்க, நான் ஒரு தூரமாக இருக்குது, ஒரு விவசாய நிலமாக இருக்குது, ரொம்ப பெருசாக இல்லை, ரூரலில் இருக்குது, கிராமத்தில் இருக்குது, அப்படி இருக்கும்போது நீங்கள் எதன் பேரில் வாங்க முடியும்னா, நீங்கள் வந்து உங்களுடைய நகராட்சி அல்லது ஊராட்சியை சேர்ந்த நிறைய விதமான கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக நிலத்தின் பேரில் அடமான கடன் போடலாம். ஆனால் அவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்காது. ஸோ ஆனாலும் நீங்கள் வந்து இன்னொரு ஆப்ஷன்ஸுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீடு கட்டுவதற்காக சொல்லி லோன் வாங்க முடியும். ஆனால் வீடு கட்டி இருக்கணும், அது முக்கியமாக சொல்லணும். ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் இவங்க வந்து இந்த மாதிரி ஆன லோனுக்கு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அதாவது சொத்துக்கள் பேரில் வீடு கட்டுவதற்காக, நிலத்தில் வந்து வீடு கட்டுவதற்காக சொல்லி நீங்கள் லோன் ஆப்ஷன் வச்சுருக்கலாம். இவங்க பெரிய டாக்குமெண்ட்ஸ்லாம் பெருசாக டீட்டெயில் கேட்க மாட்டாங்க. ஆனால் முக்கியமாக கேட்கணும்னா தாய் பத்திரம் பக்காவாக இருக்கணும், வில்லங்கம் போட்டு பார்ப்பாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா சிட்டா அல்லது பட்டா பக்காவாக இருக்கணும். அதெல்லாம் முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயங்கள். இது இல்லாமல் இந்த ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ, வேல்யூ எவ்வளோ, அதெல்லாம் பெருசாக பார்க்க மாட்டாங்க. ஆனால் உங்களுடைய சொத்து உங்களுடைய நிலத்தின் பேரில் வீடு கட்ட போகிறீங்க அப்படி சொல்லி நீங்கள் ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸில் லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வட்டி வந்து பெருசாக நான் சொல்லலை, ஏன்னா அது எவ்வளோ இருக்கும் என்னென்னு வந்து உங்களுடைய டிபெண்ட் ஆன் கிரெடிட் ஸ்கோர், உங்களுடைய லேண்டோட வேல்யூ வச்சு தான் இருக்கும். நான் சொல்கிறது எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிளுக்காக தான் எடுத்து இந்த பேங்க்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எந்த ஒரு குறிப்பிட்ட பேங்க்கு நான் வந்து ப்ரொமோட் பண்ணலை. ஸோ இது முக்கியமாக உங்களுக்கு சொல்ல வேண்டியது. நீங்கள் சொன்ன இந்த சொத்துக்கள்லாம் என்கிட்ட இல்லைங்க, எந்த வீடும் இல்லை, எந்த நிலமும் இல்லைன்னா உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட இல்லைனா கூட உங்கள் அப்பா அம்மா பேரில் இருந்தால் கூட அதன் பேரில் கூட நீங்கள் லோன் வாங்க முடியும். அதாவது அவங்க வந்து உங்களுக்கு அனுமதி தந்து நோ அப்ஜெக்ஷன் கொடுத்தாங்கன்னா, அவங்கள அனுமதியின் பேரில் இந்த வீட்டை நீங்கள் அடமானம் வைத்து உங்களுக்கான லோனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அவங்க வந்து அனுமதிக்கணும், அதுக்கான நோ அப்ஜெக்ஷன் லெட்டரில் அவங்க கொடுக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு ஒரு சேங்ஷனே ஆயிடுச்சு, உங்களுக்கு ஒரு 30 லட்சம் வந்து சேங்ஷன் ஆயிடுச்சு, ஆனால் இஎம்ஐ கட்டக்கூடிய தகுதி அவங்க எதிர்பார்ப்பாங்க பேங்கர்ஸ். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இன்கம் பெருசாக இல்லைன்னா கவலைப்படாதீங்க. உங்களுடைய இன்கம் நீங்கள் எப்படி காட்டணும்னா, உங்கள் அப்பா இன்கேஸ் அவர் ஒர்க் பண்ணியிருந்தா அல்லது பென்ஷன் வாங்கியிருந்தாலும் அவரும் நானும் சேர்ந்து அடைக்கிற மாதிரி நீங்கள் காட்டலாம். அல்லது கணவன் மனைவி எங்கே ஒர்க் பண்ணுறீங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் அது உத்தரவாதத்தின் பேரில் நாங்கள் 2 பேரும் லோன் அடைக்கிறோம் சொல்லி அந்த இஎம்ஐ போட்டு கட்ட முடியும். அப்படி நீங்கள் கணக்கு காட்டிக்கலாம். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்குமே இஎம்ஐ கட்டணும், அதுக்கு பணம் வேணும், அதுக்கான ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இன்கம் ப்ரூஃப் கேட்பாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமாக சொல்லணும். இன்கேஸ் உங்களுடைய அப்பாவை ஒத்துக்கிட்டா கூட உங்கள் அண்ணன் தம்பிங்களாம் இது ஒத்துக்கணும், அவங்கள வந்து நோ விஷயத்தில் சைன் பண்ணணும். இது ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும். இதில் என்ன ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயம்னா, உங்கள் கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருந்தாலும் இந்த வகையான லோன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் இன்கம் கம்மியாக இருந்தால் கூட உங்களுடைய ஒய்ஃபோ அல்லது உங்கள் அப்பா அம்மா பேர்லையோ அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய இன்கம் ப்ரூஃப் வச்சு கூட இந்த லோனை நீங்கள் அடைக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிரோஜனமாக மட்டும் மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.